கேது பகவான் 5ல இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல நீங்க வந்து விநாயகர் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. பிள்ளையார்பட்டிக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. சங்கடா சதுர்த்தி ஒரு சங்கடா சதுர்த்தியும் விடாதீங்க. குரு பயிற்சி பலன்கள் நம்பர் 1 வந்து ரிஷபராசிக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மற்ற கிரகங்களும் நல்ல ஒரு சாதகமான அமைப்பு வந்து இருக்கு. ராகு, கேது, கம்யூனிகேஷன் துறையில இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல ரொம்ப அதீத ஒரு வளர்ச்சி. அந்த மீடியா துறையில இருக்கிறவங்களுக்குலாம், ஏன்னா மீடியா குறிக்கிற ஒரு விஷயம் வந்து துலாம் ராசி குறிக்குது. மேஷ ராசிக்கு வழிபாடு சொல்லணும் அப்படின்னா 3ல குரு புதன் வீட்டுல இருப்பது, பெருமாளை வழிபடுறது ரொம்ப சிறப்பான பலனை கொடுக்கும். அதே போல 5ல வந்து கேது, நிச்சயம் வந்து கேது பகவான் 5ல இருக்கிறதுனால இந்த காலகட்டத்துல நீங்க வந்து விநாயகர் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. பிள்ளையார்பட்டிக்கு ஒரு வாட்டி போயிட்டு வாங்க. சங்கடா சதுர்த்தி ஒரு சங்கடா சதுர்த்தியும் விடாதீங்க. ஒரு வாட்டியும் அந்த விநாயகரை வந்து வழிபட்டுட்டு வாங்க. ரொம்ப மேன்மையா உங்களோட ராசிக்கு வந்து கொடுத்துரும். அதே போல 11ல வந்து ராகு, நிச்சயம் நல்ல பலனை ராகு, இந்த எல்லா கிரகத்தோடைய அமைப்பு பலனை வந்து நீங்க சொல்லணும் அப்படின்னா ராகு உங்களுக்கு அபரிவிதமான ஒரு தைரியத்தையும் ஒரு நல்ல பலனையும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு. அதனால இந்த வாய்ப்பை வந்து ராகு மூலியமா உங்களுக்கு விஷயம் வந்து நடக்க போகுது. அதனால தவற விடாதீங்க. அதனால ராகு பகவானுக்கு சிம்மத்துல வந்து கேது இருப்பதும், ராகு அந்த 11ல இருப்பதும் உங்களுக்கு வந்து நரசிம்மரை வழிபடுறது ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு வாட்டி வந்து சோளிங்கர் நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க. ரொம்ப சிறப்பை வந்து கொடுத்துருவாங்க. ரிஷப ராசிக்கு 2025 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம். நிச்சயமா ரிஷப ராசிக்கு 12 ராசியில ரிஷப ராசி ரொம்ப அமோகமான ஒரு, ஏன்னா பொதுவா வந்து எல்லாரும் பார்த்திருப்பீங்க, நல்ல ஒரு குரு பயிற்சி பலன்கள் நம்பர் 1 வந்து ரிஷப ராசிக்கு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா மற்ற கிரகங்களும் நல்ல ஒரு சாதகமான அமைப்பு வந்து இருக்கு. ராகு, கேது, சனி பகவான் 11ல இருப்பது எல்லாம் ரொம்ப சிறப்பான பலன் ரிஷப ராசிக்கு இருக்கு. 2ல இருந்து உங்களுடைய ராசிக்கு 8க்குரிய குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பது திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. நீங்க வந்து இந்த ஷேர் மார்க்கெட்ல போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி லாட்டரி வாங்குறீங்க, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்க முயற்சி பண்ணுங்க. நிச்சயம் உங்களுக்கு வந்து ரிஷபராசி நேயர்களுக்கு அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டம். ஏன்னா 8க்குரியவர் 2ஆம் இடத்துல இருந்து, அது குரு ஸ்தான பலம் பொருந்தி 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்ப்பது ரொம்ப சிறப்பு. அதனால உங்களுக்கு அதே போல அந்த 8ஆம் இடத்தை பார்ப்பதும், அதே போல 6ஆம் இடத்தை பார்ப்பது, உங்கள் ஜாதகத்துல உங்களோட ராசிக்கு 2ல இருந்து 6ஆம் இடத்தை பார்ப்பது கடன் எல்லாம் கிடைக்கும். நிச்சயமா வந்து லோனுக்குலாம் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா ரொம்ப சீக்கிரம் கிடைச்சிரும். அதே போல உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான கும்பராசியை, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் கும்பராசி, அந்த கும்பராசியை பார்வையிடுறது ரொம்ப சிறப்பு. ஏற்கனவே அங்க ராகு வந்து இப்ப வரப்போறாரு. இப்ப வந்து குரு பயிற்சி ஆகி ஒரு 5-6 நாள்ல வந்து ராகுவும் மாறுறது உங்களுக்கு கூடுதல் பலம். அதனால காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஏத்த போல நீங்க வந்து ரிஷபராசி நேயர்கள் இவ்வளவு கிரகங்களும் நல்ல பலனை கொடுக்க போகுது அப்படின்னா சுயஜாதக வலிமை வந்து சுயஜாதகமே நல்லா இல்லைங்க. ஒன்னும் நம்ம ஜாதகம் சரியில்லை, சரி தசா புத்தி சரியில்லை. ஏன் நம்ம இந்த கோச்சார கிரகங்களை பார்க்குறோம்? இந்த கோச்சார கிரகங்கள் வந்து நம்மளுக்கு ரொம்ப தலைக்கு போறத தலைப்பாகையோட போற மாதிரி, தலைப்பாகையோட போற மாதிரி சில விஷயங்கள் வந்து ரொம்ப கெட்டது நடக்கும்னாலும் அது பெருசா வந்து பாதிக்காது. அதெல்லாம் வந்து இந்த கிரக சஞ்சாரங்கள் உங்களுக்கு கோச்சார ரீதியா உங்களுக்கு பலம் இப்ப இருக்குது. அதனால இதை பயன்படுத்திக்கங்க. அதனால அதிகப்படி சொல்றதா நினைக்க வேண்டாம். நீங்க என்னெல்லாம் வாய்ப்புகள் வருதோ அதை வந்து ரொம்ப துரிதமா அதை பயன்படுத்தி நீங்க மேல வர்றதா உங்களோட புத்திசாலித்தனம். உங்கள் ராசிக்கு 11ல் சனி பகவான் இருப்பது அதிக பலன், நல்ல ஒரு பலன். ஏன்னா உங்கள் ராசிக்கு அவர் வந்து பாக்கியாதிபதி, ரிஷப ராசிக்கு பாக்கியாதிபதி 11ல வந்து இருப்பது குருபலனா இருந்தாலும், இந்த இப்ப நான் சொல்றது குருபலனா இருந்தாலும் சனியும் இதுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறது. அதனால சனி பகவானும் ரொம்ப அருள் புரிய போறாரு. அதனால ஓவரால் பாத்தீங்கன்னா நல்ல அமைப்பு இந்த ரிஷபராசி நேயர்களுக்கு. நீங்க வழிபாடு அப்படின்னு செய்யணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 4ல வந்து சுகஸ்தானத்துல கேது இருப்பதனால சுகக்கேடு அப்பப்போ வரலாம். தாயாருக்கு ஒரு சில சுகவீனத்தை கொடுக்கலாம். அதனால சின்ன சின்ன உபாதைகள் இருந்ததுன்னா தாயாரை வந்து பாத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய ஹெல்த்லயும் கவனம் நிச்சயம் வேணும். ஏன்னா சனி பகவானும் 3ஆம் பார்வையா உங்கள் ராசியை பார்த்துட்டு இருக்காரு. அதனால நீங்க உங்கள் உடலையும் கவனமா பாத்துக்கணும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து அலட்சியம் காட்டாதீங்க. அதனால நல்லா ஒரு எக்ஸசைஸ் பண்றது, வாக்கிங் போறது எல்லாம் ரெகுலரா ஒரு நாள்ல வந்து ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கான டைம் வந்து ஒதுக்கிக்கங்க. ஏன்னா அடுத்து வரப்போற இந்த 2.5 வருடம் வந்து நல்ல பலனா கொடுக்குறாரு சனி பகவானும். அது மாறும்போது அடுத்து வர்றது வந்து உங்களுக்கு எல்லா காலகட்டமா வரும். அதனால இப்ப நீங்க நீங்க வந்து சரியா கவனிக்கல உடம்ப அப்படின்னா அடுத்த வர இதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அதனால இப்பத்துல இருந்தே அந்த கவனம், உங்களோட உடல் ரீதியான கவனம், ஏன்னா இப்ப பார்த்துட்டு இருக்காதனால இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்றேன். மற்றபடி பாத்தீங்கன்னா கேதுக்காக நீங்க வந்து விநாயகரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. கேதுக்கு 4ல சுக ஸ்தானத்துல இருக்கிறதுனால சொல்றேன். மற்றபடி அபரிவிதமான ஒரு பலனை வந்து இந்த ரிஷபராசிக்கு கொடுக்க போறது.
அனைத்து துறையினரும் நல்ல இதை வந்து வாய்ப்புகள்லாம் தேடி வரும். அனைத்து துறையினரும், இது வந்து தனியா வந்து கலைத்துறை, ஐடி ஐடி துறை, பொதுவா வந்து வியாபாரம் பண்றவங்க, சின்ன சின்ன சிறு வியாபாரிகள் யாரா இருந்தாலும் இந்த ரிஷபராசி ராசி நேயர்களுக்கு வாய்ப்புகள் தேடி வரும். அதை வந்து சரியா பயன்படுத்துறது உங்களோட புத்திசாலித்தனம். மிதுன ராசிக்கு 2025 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போறதுன்னு பார்க்கலாம். உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவா வரப்போறாரு. நிச்சயமா வந்து ஜென்ம குரு ராமர் காட்டுக்கு போன மாதிரி ஒரு அலைச்சல் நிச்சயம் வந்து அலைவீங்க. ஒரு சில விஷயங்கள் வந்து அலைஞ்சு திரிஞ்சுதான் முடிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு வந்து இந்த ஜென்ம குரு கொடுக்கும். ஆனா நல்ல அமைப்பு என்னன்னா, ஜென்ம குரு ஜென்மத்துல இருந்து அவர் ராசியில இருந்து முக்கியமான ஸ்தானம் 5, 7, 9 இப்படிப்பட்ட முக்கியமான ஸ்தானங்களை அவர் பார்வையிடுறதுனால நல்ல அமைப்புள்ள இதுதான். ஜென்ம குருவா இருந்தாலும் நல்ல ஒரு குரு வந்து பார்வையால நிறைய விஷயங்களை நல்லது கொடுப்பாரு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடந்தேறும். அதே போல வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பு, நிச்சயம் குழந்தை பிறப்பு கிடைக்கும். அதே போல கம்யூனிகேஷனை குறிக்கிறது இந்த மிதுன ராசி. அதனால கம்யூனிகேஷன் துறையில இருக்கிறவங்களுக்குலாம் இந்த காலகட்டத்துல ரொம்ப அதீத ஒரு வளர்ச்சி. மீடியா துறையில இருக்கிறவங்களுக்குலாம், ஏன்னா மீடியா குறிக்கிற ஒரு விஷயம் வந்து துலாம் ராசி குறிக்குது. அந்த துலாம் ராசி 5ஆம் பரிவு, அதுவும் மிதுனத்துல இருந்து எங்க இருந்து பாக்குறாருன்றது ஒரு முக்கியம். மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த ராசியில இருந்து 5ஆம் பார்வையா வந்து துலாத்தை பாக்குறது நிச்சயம் அந்த கலைத்துறை மீடியால இருக்கிறவங்களாம் ரொம்ப அதீத ஒரு இது. அதே மாதிரி ஐடி இந்த மாதிரி துறை, அதே மாதிரி கமிஷன் இந்த மாதிரி பேஸ்ல வேலை பார்க்குறவங்க, தண்டல் விடுறவங்க, இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நிச்சயம் இந்த காலகட்டம் வந்து ரொம்ப ஒரு நல்ல அமைப்பை வந்து சொல்லலாங்க. அதே போல அவர் வந்து 7ஆம் இடத்தை பாக்குறாரு. உங்கள் ராசிக்கு 7க்குரியவர் அவர். உங்கள் ராசிக்கு 7க்குரியவரும் அவரே தான், 10க்குரியவரும் அவரே தான், தொழில் ஸ்தானத்துக்கும் உரியவர் அவரே தான். அதனால 7ஆம் இடத்தை அவர் வந்து 7க்குரியவர் ராசியில இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பது உங்களோட நட்பு ரீதியா சில விஷயங்கள் இதுக்கு முன்னாடி வந்து நட்பு ரீதியா சில பிரச்சனைகள்லாம் நீங்க சந்தித்திருக்கலாம், பல துரோகங்களை பார்த்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் அதெல்லாம் கொஞ்சம் சுமூகமா வரும். ஏன்னா குரு வந்து எப்பவுமே வந்து எப்படின்னா, ஏதாவது கெட்டாலும் மேன்மக்கள். குரு வந்து கெட்ட ஸ்தானத்துல இருக்காரு, எனக்கு ராசியிலே இருக்கிறாரு, அவர் மறைஞ்சவர், அவர் கெட்டவர், பாதகாதிபதி, எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் அவர் வந்து குரு வந்து எப்பவும் அவரோட பார்வையில எப்பவுமே வந்து குறை வைக்க மாட்டார். அதனால ஒரு சிலருக்கு மாற்று கருத்து இருக்கலாம். என்னோட அனுபவத்துல நான் சொல்ற ஒரு விஷயம், குருவோட பார்வை என்னைக்கும் வந்து கெடுதி பண்ணாது. அவர் வந்து கெட்ட ஸ்தானத்துக்கு துருஸ்தானத்துக்குரியவர் கண்டிப்பா கிடையவே கிடையாது. அவரோட பார்வைக்கு என்னைக்குமே வந்து இது கிடையாது, சுப பார்வை. அதனால நண்பர்கள் மத்தியில ஒரு சில கசப்பு இருந்தாலும் இந்த காலகட்டத்துல இனிமே அவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நட்பு பாராட்டுவாங்க. அதே போல காதல் தோல்வி அடைந்தவங்களுக்கு காதல் திருமணத்துக்கான அமைப்பெல்லாம் இந்த காலகட்டத்துல கொடுக்கும். ஏன்னா 5ம் 7ஆம் இடத்தையும் ஒரு சேர பாக்குறாரு குரு. அதனால காதல் திருமணம்லாம் கைக்கூடி வரும். காதல இருந்த ஒரு கசப்பெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல வந்து வந்துருவாங்க, சரியாயிடுங்க. அதே போல 12ல எவ்வளவு நாள் வந்து அலைச்சல் பட்டிருப்பீங்க. 12ல இருந்த குரு உங்களை வந்து நிறைய விரயத்தையும் உங்களுடைய பொருள் விரயமும் கொடுத்துருக்கோம், உங்களுடைய ஒரு ஆற்றலும் வந்து விரயம் தான் ஆயிருக்கும். இந்த நேரத்துல உங்களுக்கு அதெல்லாம் நல்ல ஒரு காலகட்டம் தான். அலைச்சலா கொடுத்தாலும் இது வந்து உங்களுக்கு வந்து மேன்மையை தான் கொடுக்கும். விரயம் வந்து இவ்வளவு நாள் பார்த்த ஒரு விஷயம் இனிமே வர விஷயம் ஓட்டமா ஓடுவீங்க, வாய்ப்புகள் திணறடிக்கும், எல்லாம் வந்தாலும் உங்களுக்கு ரிசல்ட் பாத்தீங்கன்னா நெட் ரிசல்ட் நிச்சயம் உங்களுக்கு 100% உங்களுக்கான பலனை வந்து உங்க கையில வந்துடும். இந்த காலகட்டத்துல நடுவுல உங்களுக்கு குறிப்பா மிதுன ராசி நேயர்களுக்கு செப்டம்பர் அக்டோபர் வாக்குல வந்து அதிசார குரு போறாரு. இந்த காலகட்டம் திடீர்னு வந்து 2ஆம் இடத்துக்கு ஒரு அதிசாரம் போகும்போது திடீர்னு ஒரு யோகத்தை வந்து கொடுக்கும். அதனால 2ஆம் இடம் தனஸ்தானத்துக்கு குரு வருவது நல்ல ஒரு அமைப்பு. அந்த காலகட்டத்துல அவங்க பயன்படுத்திக்கங்க. ஏன்னா அது ஒரு மாதம் நல்ல டைம் எல்லாம் அப்படின்றதுக்குள்ள போயிடும். அதனால காலகட்டங்கள் வந்து இது வந்து குரு வந்து ஜென்ம குருவா இருந்தாலும் 2ஆம் இடத்துக்கு வந்து அதிசார குரு அந்த நடுவுல ஒரு 1.5 மாத காலம் வராரு. அதனால அந்த காலகட்டத்துல திடீர்னு ஒரு அமைப்பு வரும். அது வந்து நிலையா இருக்குமா, இது நிரந்தரமா, அதனால அதுல வந்து ஓவர் கான்பிடண்டா வந்து அதுல ஒரு முடிவெல்லாம் எடுக்காம இது நமக்கு இந்த நேரத்துல வந்திருக்கு, இதை நம்ம கை கொடுத்துருக்குன்றத யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாணவர்கள்லாம் நல்லா படிப்பீங்க, உயர்கல்விக்கெல்லாம் இதெல்லாம் வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி அந்த அதிசார குரு 2ஆம் இடத்துக்கு வரதெல்லாம் நல்ல படிப்பெல்லாம் பிள்ளைங்க நல்லா படிக்கிறதுக்கெல்லாம் அமைப்பு வந்து வந்துருங்க. நல்லா பயப்பட வேண்டியதில்லை. ஓவரால் பாத்தீங்கன்னா ஜென்ம குரு அலைச்சலை கொடுக்கும். எப்படி ராமர் காட்டுக்கு போய் அலைஞ்சு திரிஞ்சு கடைசியில வந்து பட்டாபிஷேகம் எப்படி வாங்கினாரோ அது போல மிதன ராசிக்காரர்களுக்கு அலைஞ்சு திரிஞ்சாலும் கடைசியில வந்து நல்ல ஒரு போற்றத்தக்க ஒரு அமைப்பு வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா மிதுன ராசிக்கு பெருமாளை என்னைக்கும் விடாதீங்க. உங்களை ராசியாதிபதி புதன், நிச்சயமா பெருமாளுக்குரிய ஒரு அமைப்பு. நீங்க பெருமாளை வந்து சைன குளத்திலையும் வழிபடலாம், அவர் நின்ன குளத்துல திருப்பதியும் வழிபடலாம், ஸ்ரீரங்கமும் போலாம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்பவுமே உங்களோட ராசியை பலப்படுத்துறதுக்கு பெருமாள் உங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருப்பாரு.